அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்முடைய ஆயில கூட்டக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய வாழைப்பூவினுடைய சிறப்புகள பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருள் தாங்க. வாழைப்பழம் மட்டும் கிடையாது. அதனுடைய பூவும், தண்டும் கூட நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள பெற்றிருக்கு. அதனால மாதத்துல ஒரு 2, 3 முறையாவது நீங்க கண்டிப்பா வாழைப்பூவ உணவுல சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறதுனால நம்முடைய உடல்ல என்னென்ன மாற்றங்களானது ஏற்படுது, நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவா தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய ஆயில கூட்டி நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய மருத்துவ குணங்களை பெற்றிருக்கக்கூடிய வாழைப்பூவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ், இரும்பு, தாமிர சத்துக்கள் முதலிய சத்துக்கள் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி1 மற்றும் விட்டமின் சி, இதில் நிறைய உயிர் சத்துக்களும் கூட இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்களுடைய கர்ப்பப்பையை காக்கக்கூடிய ஒரு பூ தாங்க இந்த வாழைப்பூ. ஏன்னா இந்த கர்ப்பப்பையனுடைய நலத்தை காக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ ரொம்பவே முக்கியமானது. வாழைப்பூவை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படின்றது இருக்கவே இருக்காது. சீக்கிரமாகவே குழந்தை பேரானது கிடைக்கும். இத்தகைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாழைப்பூவை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, விட்டமின், தாது அப்படின்னு எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது தான். நம்முடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுல இருந்து சர்க்கரை, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்கிறதுல தொடங்கி கர்ப்பப்பையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறது வரைக்குமே நிறைய நன்மைகளை இந்த வாழைப்பூ நமக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். செரிமானம், உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் ஃபைபர் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை தடுத்து கொடுக்கும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதே போல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகள்லாம் கட்டாயமாக நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கணும். ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி உங்களுக்கு ரத்த சர்க்கரையினுடைய அபாயத்தை குறைக்கும். மேலும் கெட்ட கொழுப்புகள் இருக்குது உடம்புல அப்படின்னா அதையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியானதுன்னா வாழைப்பூ தான். இந்த வாழைப்பூ உங்களுக்கு நல்ல ஒரு பயன் தரக்கூடியது. ஸோ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுங்க. சீரற்ற மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள், அதிகப்படியான மாதவிடாயில் இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள், வயிற்று வலியை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது நிகழ்த்தி கொடுக்கும். அதனால் இந்த வாழைப்பூ நீங்களாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுநீரகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் வாழைப்பூ தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பூவில் இதில் இருக்கக்கூடிய அந்த சாறு பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் மேம்படுத்தி கொடுக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு. இது நம்மளுடைய உடலுக்கு, மனசுக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கூட நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மெக்னீஷியம் தான் தேவைப்படும். அது மாதிரி நிறைய சத்துக்களை பெற்றிருக்கு. அதனால் கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கூட்டாவோ, பொரியலாவோ, சாராவோ எப்படியோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய உணவில் வாழைப்பூ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பூ நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த வாழைப்பூவில். ஸோ வாழைப்பூ நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தினுடைய அளவு கம்மியாக இருக்குது, எனக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நீங்கள் அதுக்காக மெடிசன் எடுக்கிறத தாண்டி இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. அதில் மிக முக்கியமான இடங்களில் வாழைப்பூவும் இருக்குது. இந்த வாழைப்பூ பார்க்குறதுக்கு தாங்க உங்களுக்கு செய்யறதுக்கு கடினமாக இருக்கும். அதாவது சுவையும் பார்த்திங்கன்னா ஒரு துவர்ப்பு சுவையோடு தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை குணமாகும். ஸோ ரத்தம் உற்பத்தி திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வாழைப்பூ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் வாழைப்பூ தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு அல்சர் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்கும். மேலும் நல்ல ஒரு உணர்வுகளை கொடுக்கும். நம்மளுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல உணர்வுகளானது நமக்கு உருவாகணும். அந்த உணர்வுகளை அளிக்கக்கூடிய வகையில் இந்த வாழைப்பூ செயல்படுது. அதே போல் கர்ப்பப்பையை நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். ஸோ கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம்.
ரத்தத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூ சாப்பிடுங்க. இது வந்து ரத்தத்தை ஈஸியாக வந்து சுத்திகரிப்பு பண்ணிடும். அதே மாதிரி வயிற்றுப்புண் இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். வயிற்று புண்ணையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும். நார்ச்சத்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு 1 இல்லை 2 முறையாவது கட்டாயமாக இதை உணவில் சேர்த்துக்கோங்க. நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவர்கள்லாம் நிச்சயமாக இதை சேர்க்கணும். ஏன்னா வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு தன்மை தான் உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்கும். இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த வாழைப்பூ தாங்க. வாழைப்பூவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய குடல் புண்கள் கூட சரியாக போகும். செரிமானம் இல்லை, வாய் புண் இருக்குது, வயிற்று புண் இருக்குது, குடல் புண் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னா இந்த வாழைப்பூ தான். அதே மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யோடு இதை வந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம உண்ணக்கூடிய உணவு முறை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ வாழைப்பூவை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான முறையில் எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஒரு கவனம் என்ன அப்படின்னா, குறைந்த ரத்த அழுத்தம் அதாவது லோ பிபி இருக்கக்கூடியவங்க இதை அதிகமாக வந்து எடுத்துக்காதீங்க. அது அந்தளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. அதே போல் உங்களுடைய உடலில் மூலக்கடுப்பு இருக்குது, ரத்த மூலம் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பூ அது எல்லாத்தையும் வந்து குணப்படுத்தி கொடுக்கும். மேலும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாம். வாழைப்பூ எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை சரியாக போகும். சீதபேதி, ரத்த மூலம் இது எல்லாத்துக்குமே வந்து வாழைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்து வந்து விருத்திக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நம்முடைய உணவு முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே வந்து மருத்துவமனை நோக்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய உடலை நாமளே வந்து சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இயற்கை தந்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். நம்மளுடைய உணவு பழக்க முறைகளில் நம்ம மாற்றங்களை எப்போ கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வந்து செயல்பட முடியும். பொதுவாக வாழையினுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ பயன் பெற்றது தான். அதில் முக்கியமானதுன்னா வாழைப்பூ தாங்க. வாழைப்பூவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலானது கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைய உணவு முறை மாறுபட்டாலுமே கூட மன உளைச்சலாலும் வயிற்றிலுடைய செரிமான பிரச்சனையினாலையுமே நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுதுன்னு சொல்லணும். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரக்கூடியதுன்னா அது இந்த வாழைப்பூ தாங்க. வாழைப்பூ நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். மூல நோயால் பாதிப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்னா மலத்தோட ரத்தம் வெளியேறுது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும் சரி, இந்த மூல புண்கள் வந்து நம்முடைய உடலில் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு சிறந்த ஒரு மருந்தாக வாழைப்பூவை வந்து பயன்படுத்தலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா மூலக்கடுப்பு, ரத்தம் மூலம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய் புண்ணை வந்து சரி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வாயில் இருக்கக்கூடிய நாற்றத்தையும் வந்து சரி பண்ணி கட்டாயமாக நீங்கள் வாழைப்பூவை வாரத்துக்கு 2 முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் கூட வந்து வெளியே வந்துடும். தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி போயிடும். இதனால் ரத்தத்தில் பசைத்தன்மை அப்படின்றது குறையும். ரத்தம் வந்து வேகமாக வந்து போகும். ரத்த நாளங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் வந்து கரைச்சி கொடுக்கும். ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். தேவையான இரும்பு சத்து எல்லாமே வந்து கொடுக்கறதுனால ரத்த அழுத்தம், ரத்த சோகை இது எல்லாமே வந்து ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். நிறைய பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரத்தத்தை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் இது மாதிரி பல நோய்களுக்கு இந்த வாழைப்பூவை நீங்கள் உணவில் வந்து சேர்த்துட்டு வரலாம். வாழைப்பூவை உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் எந்த வகையிலலாம் வாழைப்பூ வந்து சேர்த்துப்பீங்க? வாழைப்பூ வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வாழைப்பூவில் இருக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பெண்களுடைய வாழ்க்கை நலமாக வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அதாவது மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே வாழைப்பூவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து மாற்றம் கிடைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்குது. அதே போல் இந்த வாழைப்பூவை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. இந்த வாழைப்பூவை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பை எடுத்துட்டு பூவை நல்லா வந்து வேக வச்சு நீங்கள் சாப்பிடணும். உப்பு போட்டு அவித்தும் சாப்பிடலாம். பொரியல் செய்தோ, கூட்டு செய்தோ, வடை செய்தோ, இல்லை சாறு எடுத்து கூட பருகலாம். எப்படியோ ஒன்று வாரத்துக்கு 1 முறை 2 முறை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் நலமானது சீராக ஆரம்பிக்கும். அயலை கூட்டக்கூடிய வாழைப்பூவை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோடு இணைந்திருங்க.
இது போன்ற சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.